ஹே ஆல் ஒரு நல்ல ஸ்னோவுக்கு பிறகு வந்து ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிகிட்ருக்கும்போது தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்லா ஸ்னோ பேஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வெளில போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, சென்ட் கிளேர் லேக்குன்ட்டு. அது ஃபுல்லாகவே ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரோசன் லேக்கை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போன புதுசில் எல்லாம் நல்ல விதமாக ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அந்த லேக்குள்ளே ஒரு பையன் வண்டியை விட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஸோ ஒருத்தர் மட்டும்தான் இப்படி ஏதாவது பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ரேஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வாக்கிங்லாம் போகிறாங்க. டேய் அது லேக்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு லிட்ரலாக எனக்கு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நாங்களுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் மூடில் உள்ளே இறங்கிட்டோம். உள்ளே போய் பார்த்தா, அந்த படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அந்த பனியில் ஓட்டை போட்டு அதில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே ஃபர்தராக நடந்து போவோம்னா, இது தின் ஐஸ் கிடையாது. ஆனால் தின் ஐஸ் மாறி இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அங்கே எடுத்துகிட்ருந்தோம். ப்ராப்பரான ட்ரெஸ் நாங்கள் போட்டு போகாததுனால அங்கே எங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியல. பட் ஸ்டில் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.